ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா சமையல். இன்றைக்கி என்ன சமைக்க போகிறேன்னா, சோயாவை வச்சு நல்ல டேஸ்ட்டாக நல்ல மொறுன்னு ஒரு 65 தான் பண்ண போகிறோம். சோயா 65 செய்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ஈவினிங் டைமில் ஒரு ஸ்நாக்காக செஞ்சு கொடுத்து பாருங்க. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சமையல் அறைக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. ஃபஸ்ட்டு சோயாவை நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துப்போம். அதுக்கு தண்ணி நல்லா சலசலன்னு கொதிக்கும் போது ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 1 கப் சோயா சங்க்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு கிராம்னு பார்த்தீங்கன்னா 100 கிராம் இருக்கும். சோயா சங்க்ஸும் உப்பும் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அந்த சோயா அது சுடு தண்ணியிலே நல்லா ஊறட்டும். அதுலேயே அந்த சோயா நல்லா சாஃப்டாகி வந்துடும். 15 நிமிஷம் ஊற விட்டாச்சு. மூடியை திறந்து பார்ப்போம். 15 நிமிஷம் ஊறி எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ சுடு தண்ணியை நல்லா வடிச்சிட்டு சோயா சாதா தண்ணியில் போட்டு விடுங்க. அப்போ தான் அந்த சூடு நல்லா ஆறி நம்ம பிழிஞ்சு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் சாதா தண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா அது நல்லா ஆறி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். சோயா நல்லா ஆறிடுச்சு. இப்போ தண்ணியை நல்லா ஒட்டை பிழிஞ்சிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. சோயாவில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. அப்போ தான் 65ஓட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனா மசாலாவுடைய ஃப்ளேவரே இருக்காது உங்களுக்கு. இப்போ நல்லா பிழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். 3/4 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 3/4 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 65க்கு ஒரு நல்ல கலரை கொடுக்கும். ஒருவேளை இல்லைன்னா நீங்கள் 1/4 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் தனியாத்தூள் நல்ல கோபுரம் மாதிரி எடுத்து சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சோயாவில் நம்ம உப்பு போட்டு வேக வச்சிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மசாலாவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரை எலுமிச்சப்பழம் பிழிஞ்சு ஜூஸை சேர்த்துக்கோங்க. எலுமிச்சப்பழோடைய புளிப்பு 65ஓட சேரும் போது அதோடைய டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். எலுமிச்சப்பழம் நல்லா பிழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போது எல்லாம் ஒன்று சேர நல்லா பெசரி விட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் இப்போ சேர்க்காதீங்க. எல்லாம் ஒன்று சேர நல்லா பெசரி விட்ட பிறகு இப்போ அந்த மசாலா சோயாவோட நல்லா பைண்ட் ஆகணும். அதுக்கு லைட்டாக தண்ணியை தெளித்து நல்லா பெசரி விட்டுக்கோங்க. சோயாவும் மசாலாவும் ஒன்று சேர நல்லா பெசரி விட்டுட்டேன். அந்த மசாலா சோயாவில் எந்த அளவுக்கு கோட்டாயிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் நல்லா பெசரி விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் இந்த சோயாவும் மசாலாவும் ஒன்று சேர ஊற வைப்போம். அப்போ தான் மசாலா நல்லா ஊறி 65 சாப்பிடும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். 1/2 மணி நேரம் ஊற விட்டாச்சு. மசாலா நல்லா ஊறி இருக்குது. அந்த மசாலாவுடைய தண்ணிலாம் நல்லா ட்ரை ஆகி வந்திருக்கு. அந்த சோயா எல்லாத்தையும் எடுத்துக்கிச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா காய்ச்ச பிறகு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் மாற்றி வச்சுட்டு சோயா ஒன்று ஒன்றா அந்த எண்ணெயில் போட்டுக்கோங்க. மொத்தமாக அள்ளி போடாதீங்க. அப்படி அள்ளி போட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அதனால் சோயாவை ஒன்று ஒன்றா எடுத்து அந்த எண்ணெயில் போட்டுக்கோங்க. எண்ணெயில் எந்த அளவுக்கு பத்துதோ அந்த அளவுக்கு மட்டும் சோயா போட்டுக்கோங்க. மொத்தமாக போட்டுடாதீங்க. ஏன்னா ஒரு 2-3 பேட்சாக நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சோயா போட்ட உடனே கிளறி விடாமல் ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் கிளறி விடுங்க. ஏன்னா உடனே கிளறி விட்டிங்கன்னா அந்த மசாலா உதிர்ந்துடும். அதனால் 2 நிமிஷம் விட்டுட்டு கிளறி விடுங்க. அப்படி கிளறி விடும்போது நல்லா மேலே உப்பி வரும். சோயா 65 ஃப்ரை பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா நம்ம சோயா ஏற்கனவே நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்தாச்சு. மேலே இருக்க மசாலா மட்டும் நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு ஃப்ரை ஆனால் மட்டும் போதும். அதனால் ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்லா சோயா கிறிஸ்பியாக மேலே நல்லா மொறுன்னு உள்ளே நல்லா ஜூஸியாக நல்லா ஃப்ரை ஆகி வந்துடும். சோயா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா மொறுன்னு ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா சோயாவும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நான் போட்டிருக்க அளவுக்கு ஒரு 3 பேட்சாக நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். கடைசி பேட்சை ஃப்ரை பண்ணும்போது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் 2 பச்சை மிளகாவை கீறி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சோயா 65ஓடைய ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல டேஸ்ட்டாக மொறுன்னு சோயா 65 ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு லைக்கை தட்டுங்க. மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வரும் நாட்கள் இனிதே அமைய நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.